ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடியோ ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ அவர்களுடைய குழந்தைத்தனமான பேச்சுக்கள், மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், கல்வி, அதே பெண்களா இருந்தா அந்த ஆணுடைய ஹியூமர் சென்ஸ், ஆளுமை, பெற்றோர் மீது செலுத்தும் அக்கறை, பிசினஸ் மைண்ட் இதெல்லாம் பார்த்து பிடிச்சு போய் திருமணம் செய்துட்டு திருமணத்துக்கு முன் அவங்க ஸ்பவுஸ் கிட்ட என்னெல்லாம் பிளஸ்ஸா இருந்ததோ திருமணத்திற்கு பின் அதெல்லாம் மைனஸாக பார்க்கப்படுகிறது. காரணம், நீங்க மற்றவர்கள் பார்வையிலிருந்து உங்க ஸ்பவுஸை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ, நம்ம ஸ்பவுஸை பத்தி நம்ம அம்மா என்ன நினைச்சிடுவாங்களோ, நம்ம அப்பா என்ன நினைச்சிடுவாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சிடுவாங்களோ, நம்ம உறவுகளோட ஸ்பவுஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன நினைச்சிடுவாங்களோ, இப்படி மற்றவர்கள் கண்ணோட்டத்தில் உங்க ஸ்பவுஸை பார்க்க ஆரம்பிச்சா அவங்க பிளஸ் எல்லாமே மைனஸ் ஆகத்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் மேரேஜ் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது மெச்சோர்டா புத்திசாலியா தெரிஞ்ச மனைவியோட மெச்சோரிட்டி, புத்திசாலித்தனம் எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தலைகணமாக திமிராக தெரிகிறது. மனைவி தன் வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணவங்க ஆஃப்டர் மேரேஜ் அதை உங்ககிட்டயே அப்ளை பண்ணும்போது இரிட்டேட் ஆகுறாங்க. என் கணவரோட ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரோட இருந்தா நம்ம வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சவங்க திருமணத்திற்கு பிறகும் கணவர் அதே ஹியூமர் சென்ஸோட தான் இருப்பாரு, பட் அவருடைய ஹியூமரோட கண்டென்ட்டே மனைவியும் மனைவி வீட்டாருமாகத்தான் இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி என் கணவர் ஒரு ஹீரோ, அவரை சுத்தி எப்போதும் கேர்ள்ஸா தான் இருப்பாங்க, ஐ எம் வெரி லக்கி, நான் எவ்வளோ பெரிய ஒரு ஹேண்ட்ஸம் கைய ஆல்ரவுண்டரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கணவர் திருமணத்திற்கு பிறகும் அவர் எங்க போனாலும் அவரை சுத்தி ஒரு பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. அவ ஏன் உன்னை பாக்குறா, அவ ஏன் உன்கிட்ட பேசுறா, நீ ஏன் எப்போதும் ஹியூமராவே பேசுறேன்னு கேட்பாங்க. ஆரம்பத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது உங்க ஸ்பவுஸ் பெரிய ஹீரோ மாதிரி உங்க கண்களுக்கு தெரிஞ்சிருப்பாரு, பட் அதையே உங்ககிட்ட அப்ளை பண்ணும்போது தான் அதுல இருக்கிற சாதக பாதகங்கள் தெரிய வரும். சோ நம்ம ஈஸியா அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை விமர்சித்து விடுவோம், ஆனால் அவங்க நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் அதனுடைய வழி தெரியும். ஸோ வெளி தோற்றத்தை வைத்து ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல, ஒரு வெளி இடத்துல ஒருவர் நடந்து கொள்வதை வைத்து ஒருவர் இப்படித்தான் ஜட்ஜ் பண்றது சரியான விஷயம் இல்லை. அப்போ எப்படித்தான் ஒருவரை தெரிந்து கொள்வதுன்னு கேட்டா பழகி பார்த்தா தான் தெரியும். சேம் டைம் ஹாப்பியான தருணங்களில் உங்க ஸ்பவுஸ் உங்களை ட்ரீட் பண்ற மாதிரியே கோபத்துல கஷ்ட சூழ்நிலையில இருக்கும் போதும் அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அப்போ ஒரு சங்கடத்துல, ஒரு கஷ்ட நேரங்கள்ல, ஆபத்து நேரங்களில் உங்களை உங்க ஸ்பவுஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதை வச்சுதான் நீங்க அவங்களோட இன்னொரு சைடு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கணும். அதை விட்டுட்டு நான் எப்போதும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருப்பேன், அதை தாண்டி நடக்கிற எல்லா விஷயமும் அபியூஸ், டாக்ஸிக்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்தையும் எட்டவே முடியாது. சேம் டைம் வீட்ல சின்ன சின்ன விஷயங்களில் தவறு செய்யக்கூடிய உங்க ஸ்பவுஸ் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரொம்ப மெச்சோர்டா ஹேண்டில் பண்றவங்களாக கூட இருக்கலாம். சோ அன்பு, காதல் என்பது ஒருவரை இன்ச்சாக கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. உங்கள் கணவனோ மனைவியோ செய்யும் சிறு சிறு தவறுகளை கூட சுட்டிக்காட்டி அவர்களை பிழை திருத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்க செய்யும் சிறு சிறு தவறுகளையும் உங்கள் ஸ்பவுஸ் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க தகுதியற்றவர்கள். அப்போ என் கணவனோ மனைவியோ செய்யற மிஸ்டேக்ஸ் நான் சொல்லவே கூடாதா, எப்படித்தான் அவங்கள மாத்திக்குவாங்கன்னு கேட்டா சொல்லலாம். அது எப்படின்னு கரெக்ஷன் பார்ட் 2ல சொல்றேன். நன்றி.